கேட்பதா? விஜி, இந்த அரிசியை கழுவி வலையில போடு. விஜி, வாங்க, உள்ள வாங்க. 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 மாப்பிள்ள எங்க என்ன வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆனா விஜய் வந்து என்ன வாங்கன்னு கூப்பிட்டா நான் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்கலான்னு வார்த்தை வாய் வரைக்கும் வந்துச்சு. அப்படியே நீங்க கேட்டிருந்தாலும் அது தப்பு இல்ல விஜய். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன். என்ன மன்னிச்சிரு. ஐயோ, என்னங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு? வாட் ஹேப்பன்? எதுக்காக இந்த திடீர்னு மனமாற்றம் தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. விஜய் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என் மனசு மாறிடுச்சு. என் வீட்டுல இருக்கிற யாருக்குமே என் மேல உண்மையான அக்கறை இல்ல. என்னை பெத்தவங்களே எனக்கு எதிரா இருக்காங்க. எங்க அம்மா கண்மணின்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அப்பா அவருக்கு பணம் தான் முக்கியம். என் தங்கச்சியும் அதே மாதிரி தான். விஜய் நான் தான் வேணும்னு போராடினா எல்லா அசிங்கத்தையும் தாங்கிக்கிட்டா. எதுக்காக? எனக்காக தானே. ஆமா, நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா உங்க வீட்டுல இருக்கிறவங்க இவளை எல்லாரும் சொத்தாசை பிடிச்சவ, பணத்தாசை பிடிச்சவன்ல சொல்றாங்க. எங்க அப்பாவை தவிர பணத்தாசை பிடிச்சவங்க வேற யாருமே இருக்க முடியாது. விஜய் தான் பணத்தாசை பிடிச்சவன்னு சொல்ற அளவுக்கு எங்க வீட்டுல இருக்கிற யாருக்குமே தகுதி கிடையாது. கரெக்டா சொன்னீங்க. நம்ம நல்லா வாழணும்னு தான் நான் நினைச்சேன் தவிர பணம் தான் முக்கியம்னு நான் நினைக்க கூட இல்லைங்க. அது சரி. அப்போ கண்மணி அவ போனா போகிட்டு விடுங்க மாமா. அவ ஏதோ சாக்கு போக்கு சொல்லிட்டு போனவதான். ஆனா விஜய் என்ன சொன்னா தெரியுமா? உங்க கூட சேர்ந்து நிம்மதியான வாழ்க்கை வாழதான் ஆசைப்படுறேன்னு சொன்னா. அந்த வார்த்தை தான் என் மனசை மாத்திருச்சு. நீங்க இந்த மாதிரி சொல்லும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. விஜய், நீ சந்தோஷப்படுவோன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ அந்த அளவுக்கு என்ன நேசிக்கிற. ஆனா இத பத்தி எங்க வீட்டுல இருக்கிறவங்கிட்ட சொன்னா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன திட்டுறாங்க. அதான் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டீங்களா? ஆமா, விஜய் வேண்டான்னு சொல்ற யாருமே எனக்கு தேவையில்லை. அதான் பையன் நீயும் வேண்டாம், உன் சொத்து சுகம் எதுவுமே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். நான் சொன்னது கரெக்ட் தானே விஜய்? கரெக்டா சொன்னீங்க. எனக்கு நீங்க தான் முக்கியம்.
வேற எதுவும் முக்கியம் இல்ல. இத பாரு விஜய், இனிமேல் கூழோ கஞ்சோ உன் கூட சேர்ந்துதான் குடிப்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வாங்க, வந்து ரெஸ்ட் எடுங்க. வாங்க. ஏங்க, மாப்பிள்ளை மனசு மாறிட்டார் போல இருக்குங்க. சும்மா இருங்க. ஏண்டி அறிவு இருக்கா அவனுக்கு? இந்த பையன் மட்டும் வெறும் கையோடு வந்து என்னட்டு பிரயோஜனம்? காசு எல்லாம் எப்படி இவனுக்கு தேடி போடுறது? இவனுக்காக நம்ம என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? அவ என்னடானா கூழோ கஞ்சா குடிச்சா போதுங்கிறான். உன் பொண்ணு என்னடா ஆமா அவன் தலையாடுறான். ஏண்டி கூழும் கஞ்சி குடிக்குவான் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். சரி, அதுக்கே இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகுது, டென்ஷன் ஆகுது. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்க. இந்த உத்தம புத்தனை இவங்க மூஞ்சிக்காக நம்ம மாப்பிள்ளை ஆகணும். ஐயோ, ரொம்ப வசதியான வீட்டு பையனாச்சுன்னு நம்ம மாப்பிள்ளை ஆகணும். அவன் பெருங்கைய வந்தா என்ன வராட்டி என்னடி? ஐயோ, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? மாப்பிள்ளை இப்பதானே வந்திருக்காரு. அடுத்து என்ன பண்றதுன்னு நிதானமா யோசிக்கலாம். என் வயிறு எரியுது, என் வயிறு எரியுது. சில்லுன்னு குடிக்கிறது ஏதாவது கொண்டா போ. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எல்லாம் போச்சு. என்ன செய்யறது? எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பெரிய பெரிய பைனான்சர் மகன் நினைச்சோம். இப்படி வெறும் கையோடு வந்து நிக்கிறானே. கேவலமா குழு கஞ்சின்னு சொல்றானே. எஸ்டேட் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், என்னென்னமோ வாங்கலாம் நினைச்சேனே. போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் புஷ்பமா போச்சு.